ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் கேக் ரெசிபி தான் பண்ணேன். அது எப்படி பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. கேக் டின்னில் கேக் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ ஒரு பங்கு ரவையை மிக்ஸி ஜாரை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு கூடவே 1/4 பங்கு கோதுமாவும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ 3/4 பங்கு ஜீனி, 3/4 பங்கு பால், 1/2 பங்கு தயிர், 1/2 பங்கு எண்ணெய், கூடவே ஃப்ளேவருக்கு வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே பொடி பண்ணி வச்ச ரவை கோதுமை கூட இந்த மிக்ஸையும் சேர்த்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஒரு சிட்டி உப்பு சேர்த்து நல்லா ஒன் சைடாக மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். ரவை 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். குக்கரில் டேபிள் சால்ட் அது மேலே ஸ்டாண்டு வச்சு வெயிட் இல்லாமல் குக்கரை மூடி 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணலாம். கேக் மிக்ஸ் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்க மாதிரி ரெடி பண்ணிட்டு இப்போ கேக் டின்னில் மாற்றிடலாம். ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக டின்னை 2 தட்டு தட்டிட்டு கூடவே நட்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரில் வச்சு மூடி போட்டு 40 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணலாம். இப்போ குச்சியில் விட்டாதான் சூப்பராக பேக்கான கேக் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்வீட் அண்ட் சாஃப்டான ரவா கேக் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம அகிலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.